தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விஜய் அவர்கள் லஞ்ச லாவண்யத்தை முழுவதுமாக ஒழிப்பேன், தவறு யார் செய்தாலும் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. எல்லாரும் சொல்றது தான், ஆனால் சொன்னதை விஜய் செய்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஏன்னா மாம்பாக்கத்தோட ஊராட்சி தலைவர் வீராசாமி அவர்கள் லஞ்சம் வாங்கினார். அவர் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் மீதான விசாரணை தொடங்கியிருக்கிறது. இந்த தொடக்கம் என்பது ஒரு லஞ்ச லாவண்யம் அற்ற நேர்மையான ஒரு அரசியலுக்கு எடுத்துக்காட்டா? அப்படியான ஒரு அரசியலை தாவேகா சொன்னபடி செய்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்விதான் எழுப்பியிருக்கிறது. அந்த கேள்வியை தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சியில நம்ம விவாதிக்க இருக்கிறோம். சொன்னதை செய்த விஜய், தூய்மையான அரசியலுக்கு தாவேகா நிர்வாகி நீக்கமே முதல் சாட்சி என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு BS ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மற்றும் தாவேகாவை சேர்ந்த திரு சாகுல் அமீத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சாகுல் அமீது சார், இப்ப அந்த பேரூராட்சி தலைவர் நீக்கப்பட்டிருக்கிறார். அதே மாதிரி நிறைய ரெய்டும் போகிறாங்க, ஆர்டிஓவில் போகிறாங்க, ஆர்டிஓவில் பண்ணுறாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதை ஒரு பாசிட்டிவாக அப்படின்னு மக்கள் பார்க்குறாங்க. ஆனாலும் கூட இது ஒரு அரசு ஆரம்பித்ததுக்கு ரொம்ப குறுகிய காலத்தில் இப்படி பண்ணுறதுலாம் ஒரு மக்களோட மனங்களை கவர்வதற்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. என்ன நல்லது பண்ணாலும் கெட்டது பண்ணாலும் இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனாலும் கூட இந்த ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த ஆட்சியாளர்கள் உடனே கட்சி பதவியிலேருந்து நீக்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு தண்டனையா சார்? அவ்வளோ பெரிய தண்டனையா கட்சியிலிருந்து நீக்கிறது? தினமலர் வாசகர் முதல்ல எனக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதை தாண்டி சமீப காலமா தினமலருடைய செயல்பாடு எப்பவுமே நல்ல செயல்பாடு உள்ள பத்திரிகை தான். நேர்மையாக மக்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்ற ஒரு கோணத்துல செயல்படுறத நான் வரவேற்கிறேன், தலைவணங்கி வரவேற்கிறேன். இதை தாண்டி இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, தாவேகா கட்சி ஆகிறதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமா இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி ரசிகர் மன்றமா இருந்துச்சு. நான் 2009 நான் இதுல பயணிக்கிறேன். இதனுடைய ஒவ்வொரு பரிணாமமும் எனக்கு தெரியும். அப்பா சந்திரசேகர் காலத்துல இருந்து மக்கள் இயக்கமானது பரிணாமங்கள் அனைத்தையும் நான் அறிவேன். இதுல ரொம்ப முக்கியமா என்னன்னா, இந்த இயக்கத்திற்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது எதுன்னு சொன்னா, இது போல தலைவர் படத்தை மட்டும் எடுத்துட்டு போய் ஊராட்சிகள்ல ஜெயிச்சு கவுன்சிலர் பர்வீஸ் அவர்கள் இப்ப அமைச்சரா இருக்காங்க. அவர் அங்க மாவட்ட உறுப்பினர் ஆனாரு. இப்படி ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில போய் தலைவர் படத்தை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு சில இடங்கள்ல போய் ஜெயிச்சு வந்தாங்க. அது தலைவருக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொடுத்த வெளிச்சத்துலதான் அரசியல் கட்சியை தொடர்ந்து இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இப்படி இத்தனையும் வந்திருக்கு. இப்படி ஒரு நம்பிக்கை ஒளிக்கீற்றா ஒரு நம்பிக்கையை கொடுத்த ஒரு தொண்டன் அந்த வீராசாமி. இன்னொன்னு நீங்க நல்லா பார்க்கணும், புகார் கொடுத்தது திமுக கான்ட்ராக்டர். இது போன்ற ஒரு விஷயம் திட்டமிட்டு கூட அவர் செய்த ஊழலை எடுத்திருக்கலாம். திட்டமிட்டு கூட அவங்க நிச்சயமா ஒரு கேமரா வச்சிருக்க எடுத்துட்டா திட்டமிட்டு தான் எடுத்திருக்காங்க. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அவரு இப்படி ஒரு ஆபரேஷனை செயல்படுத்தியவரே ஒரு ஒப்பந்ததாரர். நிச்சயமா இப்ப தாவேக ஒப்பந்ததாரர் யாரும் கிடையாது. அவர் நாம் விசாரிக்கிற வரைக்கும் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒப்பந்ததாரர்னு நாம அறிய வர்றோம். அப்ப ஒரு முதலமைச்சராக ஒரு எதிர்கட்சி நாம எப்படி ஒரு தீய சக்தின்னு சொல்லி வந்தோமோ, ஒரு திமுக சேர்ந்தவர் கொடுத்தால் கூட அந்த நபர் சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைத்தன்மை அல்லது நாம் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டுல நேர்மையா இருக்கணும்ன்ற அந்த ரெண்டு தண்டவாள மாதிரி எண்ணங்கள் தான் இந்த அரசை நல்ல திசை நோக்கி நகர்த்தும்னு நான் நம்புறேன். இதை தாண்டி இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சரவை கூட்டத்துல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அது என்னன்னா, எனக்கு நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி, என்னோடு நீண்ட நாளாக பயணித்தவராக இருந்தாலும் சரி, என் இதயத்திலே இடம் பிடித்து நீண்ட நாளா எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, மக்கள் முக்கியமா அமைச்சர் முக்கியமானு கேட்டா நான் மக்கள் தான் முக்கியம் சொல்லுவேன். நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன். நான் சரியான பாதையில் நீங்க போலனா உங்களை பதவியை விட்டு வெளியேற்றுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அமைச்சரவை கூட்டத்துல வைக்கிறாரு. அதை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் வைக்கிறாரு. என்னன்னா, என்னை மக்கள் தேர்ந்தெடுத்தது என்பது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த தேர்தல் சடங்குகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நான் இல்ல,
என்னை தேர்ந்தெடுத்திருந்தது ஒரு மாற்றத்தை நோக்கி தேர்ந்தெடுத்திருக்காங்க. என் மீது உண்மையாக நேர்மையாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களுடைய நம்பிக்கையை நான் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கு பாருங்க. அதுதான் இப்ப இப்ப என் போன்றவர்கள்லாம் நாங்க எந்த பிரதிபலனும் எதிர்பார, உண்மையை சொல்ல போனோம்னா நாங்க இந்த இயக்கத்திற்காக தளபதிக்காக நாங்க எங்க கைப்பணத்தை தான் செலவழிச்சிருக்க ஒழிய தளபதி எந்த எதிர்பார்க்கல, நாளைக்கு எதிர்பார்க்கவும் போறதில்ல. என் போன்றவர்கள்லாம் நாங்க என்ன நினைக்கிறோம்னா, கேள்வி மட்டும் வச்சிடுறேன். இப்ப நீங்க சொல்ற மாதிரியான நடவடிக்கைகளை சமீப காலமாக தாவேக அரசு முன்னெடுத்து இருக்கிறது. அதை எல்லாரும் ஏற்கத்தான் வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா தூய்மையான அரசு அப்படின்னு சொல்றீங்க, நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கிற சில தலைவர்கள் வராங்க, கட்சியில சேர்த்துக்கிறீங்க. ஏற்கனவே குற்றச்சாட்டுகளும் குற்ற பின்னணிகளும் கொண்டவர்களை உங்க அமைச்சரவையிலே வச்சிருக்கீங்க. அவர்கள் மீது நிறைய எஃப்ஐஆரும் பதிவு பண்ணப்பட்டு விசாரணைகளும் இருக்கு. அப்ப நம்ம ஒரு பக்கம் இது சரியாக பார்த்தா கூட இன்னொரு பக்கம் பார்க்கிறப்ப இது சரியான வழியில போகுமா, இல்ல ஆரம்ப கட்டத்துல இப்படியான ஒரு விஷயங்களை ஒரு முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்க முடியுமா? அது புரட்சி தலைவருடைய ஒரு படம் வரும். அவர் அந்த ஒரு 4-5 திருடர்களை அவர் திருத்துவார். அது பாக்குறதுக்கு சில காட்சிகள் நகைப்பா கூட இருக்கும். ஆனால் தன்னுடைய கருணை உள்ளத்தால, தன்னுடைய செயல்பாட்டால, தன்னுடைய வழி நடத்துவதனால அவர் ஒரு ஜெயிலரா இருந்து அந்த திருடர்களுக்கு திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. நான் அதுக்காக வந்தவங்களை திருடர்கள் சொல்லல. ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எப்போவே எப்படி அமைச்சரவையில இடம் கொடுத்து திருத்துவாருங்களா அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாமா? இல்ல அப்படின்னு இல்ல. இங்க பாருங்க, இன்னொரு விஷயத்தை சொல்றேன். நான் மாண்புமிகு முதலமைச்சர் துரைராஜ் என்னோட கேள்வி வச்சிடறேன். எதிர்கட்சிகள்ல இருந்தா வழக்கு போட்டு திருத்துவார், தோழமை கட்சிகள்ல இருந்தா கட்சியில ஆட்சியில பங்கு கொடுத்து திருத்துவார், தன்னுடைய கட்சியில இருந்தா அமைச்சரவையில சேர்த்து திருத்துவார் அப்படின்னு திருத்துவதற்கான பட்டிகளிலும் நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவாரோ புதிய அரசு? புதிய இல்ல, உங்க கேள்வியில ஒரு திருத்தம் செஞ்சுக்கோங்க. என்னன்னா, அதாவது அவர்களுக்கு வாய்ப்பு கொடு. நான் தளபதி அவர்களை நீண்ட நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றேன், அவங்கள பின்தொடர்ந்துட்டு வர்றேன். அவர்களுடைய உணர்வுகளை நான் உணர்ந்திருக்கிறேன். எனக்கு தெரிந்தவரை நீங்க எழுதி வச்சுக்கோங்க, குறிச்சு வச்சுக்கோங்க. இன்றைக்கு பதவியை துறந்து வந்தவர்கள் எல்லாம் மீண்டும் இங்கே பெரிய பதவி கிடைத்து அல்லது எம்எல்ஏ ஆகி மினிஸ்டராக நீங்க நினைச்சா அது நடக்காது என்பதுதான் என் பார்வையாக இருக்கிறது. நான் மாண்புமிகு முதலமைச்சர் மேல் வைத்திருக்க நம்பிக்கையுடைய பார்வையாக இருக்கிறது. நீங்க நினைப்பது போல பேசலாம். ரொம்ப ரொம்ப சரியான பதில் சொல்லியிருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். சார் ராமன் சார், இப்ப அவர் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதை தாண்டி எனக்கு முதல் ஒரு கேள்வி இருக்கு. இந்த நான் இது மாதிரி பண்ணுவேன், ஊழல்களை ஒழிப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க, நிறைய கட்சிகள், எல்லா கட்சிகளும் சொன்னாங்க. ஆனால் விஜய் வந்த பிறகு அதற்கான நடவடிக்கைகளை நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்க முடிகிறது, அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மு.க. ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவார், பொதுவாக பேசும்போது அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சியை பார்த்து என்ன சொல்லுவார்னா, ஆளுங்கட்சிக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கின்றன, ஆனால் செயல்படுத்தல் எதுவுமே கிடையாது, இதெல்லாம் பார்க்கின்ற போது சீனி சக்கரை சித்தப்பா சீட்டெளி நக்கப்பா என்ற ஒரு வரி அடிக்கடி அவர் சொல்லுவார். இது அவர் கூட ராயல்ட்டி வரிகள் இன்றைக்கி 2026 தாவேக ஆட்சி திமுக அதிமுக என்ற ஒரு நிலைப்பாடை மாற்றி ஒரு புதிய தலைமுறை புது ஜென்ரேஷனை நோக்கி இன்றைக்கி தாவேக ஆட்சி வந்திருக்குது. ஆட்சி வந்தோடனே தேர்தல் வாக்குறுதியில் ஊழலை ஒழிப்போம் என்ற நிலைப்பாடு சொன்னாங்க. ஊழலை ஒழிப்போம் என்று சொன்னாலும் இப்போ அதாவது என்ன சொன்னால், எம்ஜிஆர் தனியாயினாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிறுத்துவேன் என்று சொன்னார். திருடனை பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது இன்னும் எம்ஜிஆர் அந்த காலத்தில் பட்டுக்கோட்டையார் மூலமாக எல்லாம் பாடல்களையும் முடிச்சிட்டார். இன்றைக்கு உள்ள நிலைமையில் தாவேக கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்களோ அமைச்சர்களோ அந்த நிர்வாகத்தை பண்ணுறாங்களே தவிர்த்து அவங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த அமைச்சர்களுக்கோ அல்லது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கோ தொகுதிக்குள்ளேயோ அல்லது அமைச்சர் அந்த லாகாக்குள்ளே இருக்கிற முதல் அக்கு வரையிலும் சூட்சமங்கள் எதுவுமே தெரியாது. அப்படி என்றால் அமைச்சர்களுடைய லாகாக்களை பார்த்து கொள்வது அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் தான். இப்போ கடந்த திமுக ஆட்சியில் உங்களுக்கு பார்ட்டி ஃபண்டு என்று சொல்லுவாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் அவர்கள் கூட இப்படி சொல்லட்டினார் பிரச்சாரத்தில். ஸோ அந்த பார்ட்டி ஃபண்டு இப்போ கிடையாது. இப்போ பார்ட்டி ஃபண்டு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் எல்லா அரசு துறையிலையும் இருக்கிற டெண்டர்கள், உதாரணத்துக்கு ஊராட்சி, பேராட்சி, மராட்சி, மெட்ரோ வாட்டர், டோல் போர்டு, டுவிக்கோ, நெடுஞ்சாலைத்துறை, ஹைவேஸ் துறை எல்லாவற்றிலும் டெண்டர் வைப்பாங்க. அந்த டெண்டரில் 7.5% தனி,
10 தனி 12 தனி. இது போன முறை திமுக ஆட்சியில் ஈடியே அதுக்கான நிலைப்பாடு காட்டுச்சு. ஸோ இப்போ இன்னைக்கு உள்ள ஆட்சியில் வந்து நீங்கள் பார்ட்டி ஃபண்ட் இல்லைன்னு வச்சுடுவோம். எடுக்கிற கான்ட்ராக்டுக்காரங்களே சொல்கிறாங்க நாங்கள் 5% அதிகாரி கொடுக்குறோன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஒப்பந்ததாருடைய அசோசியேஷன் தலைவர்களும் டிவியில் பேட்டி கொடுக்குறாங்க. இப்போ அதே நேரத்தில் இன்றைக்கி முதலமைச்சர் என்ன அமைச்சரவை கூட்டத்தில் என்ன போட்டாங்கன்னா, கூட்டத்தை அந்த பட்ஜெட் நம்ம தேர்தல் வாக்குறுதியாக 3 கட்டமாக பிரித்து ஃபஸ்ட்டில் இப்போ ஒரு திட்டமும், அடுத்து இடைப்பட்ட நேரத்தில் 2.5 ஆண்டுகள் ஒரு திட்டம், அரசு தேர்தல் முடிகின்ற போது தேர்தல் வருகின்ற போது 2030 வாக்கில் ஒரு திட்டம் கொண்டு ஒரு அது 3 கேட்டால் அது பிரிச்சுருக்காங்கன்னா அந்த ஃபண்டிங் அலர்ட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணுறாங்க. அதே போல் என்னுடைய பெயரை சொல்லி எங்கள் கட்சியை சொல்லி யாராவது லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்கன்னு சொல்லி ஊராக பேச்சு பண்ணாங்க. இந்த விஜிலன்ஸ் தமிழ்நாடு விஜிலன்ஸுடைய இந்த கார்டை வந்து இது வந்து 25 வருஷமாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் போட்டிருக்க அந்த அட்ரஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க. அதை என்ன பண்ண இன்றைக்கி வந்து எல்லாருமே எக்ஸ்போஸ் பண்ணி இப்போ இருக்கிற சீஃப் செக்ரட்டரி அவரும் வந்து இதை பண்ணி நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போது மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் வீரா 1,30,000 பணம் வாங்கினார் என்பதை அவர் வந்து இது வீடியோ படம் வைரலாகி அவரை கட்சியிலேருந்து நீக்கி அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த அரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் ஏற்கனவே வீரா வந்து ப்ரெஸ் மீட்டிங் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னா, இங்கே பாருங்கள், அவர் ஏற்கனவே தெரிஞ்ச நண்பர், எங்கள் நிர்வாகத்தில் கடன் வாங்கி கொடுப்போம் எடுப்போம் எல்லாம் அந்த வழக்கம்தான், இதெல்லாம் சகஜம்தான் என்ன சொல்கிறாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, உங்களுக்கு திருப்பூர் யூனியன், குண்டத்தூர் யூனியன், ஸ்ரீபெரும்புத்தூர் யூனியன், காட்டாங்குளத்தூர் யூனியனை பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டும் பில்டர்ஸும் அதிகமாகிட்டாங்க. ஸோ அவங்க உள்கட்சி பிரச்சனைகள் நிறைய இருக்குது. ஏற்கனவே அவங்க சொல்கிறாங்க, மாற்றுக் கட்சியிலேருந்து நிறைய பேர் இங்கே வந்து எங்களை இருக்க இடமாக்குறாங்க. ஏன்னா ரசிகர் மன்றம் அவர் சொன்னார் பாருங்கள், நாங்கள் வந்து உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு 5 பைசா நாங்கள் சம்பாதிக்கல, தலைவர்னு வருவோம். மாற்றுக் கட்சியிலிருந்து வரர்கள் பல பாஸ்கராக வருகின்றார்கள், பல பேர் பாஸ்கராக வருகின்றார்கள். அவர்கள்லாம் சும்மா சோத்துக்கு வழி இல்லாமல் வராங்க, தான் செய்யக்கூடிய தொழிலை ரன் பண்ணும், தன்னுடைய சேஃப்டி தேவை என்பதுக்காக வந்து நிற்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆட்களை நீங்கள் கட்சியில் சாத்துறீங்களா? உண்மையாக உழைத்தா உங்கள் ரசிகர் மன்றங்கள். ராமன் சார், அதில் முக்கியமான கேள்வி நீங்கள் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். முக்கியமான கேள்வி, ரசிகர் மன்ற தொண்டராக இருந்து ரசிகராக இருந்து இப்பொழுது கட்சிக்கு வந்த பிறகும் அவர் தவறு செய்து விட்டார் என்பதற்காக உடனடியாக நீக்கியிருக்காரு, சட்டப்படி நடவடிக்கை எடுத்திருக்காரு. அப்போ தொடர்ந்து தன்னுடைய பயணித்தவர் அப்படின்னாலும் கூட நடவடிக்கை எடுக்க தயங்காத முதல்வர் விஜய் அவர்கள் வேறு கட்சியிலிருந்து மாற்றுக் கட்சியிலிருந்து ஆதாயத்திற்காக வேறு காரணத்துக்கோ வந்தவங்களை மட்டும் விட்டுருவாரா? அதாவது ஒரு விஷயம் கேளுங்க, இது வந்து வீடியோ வைரல் ஆகிடுச்சு, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும். அந்த சொல்யூஷனுக்கான செட்டப் தான். இப்போ 1,30,000 வாங்கினதுக்கு வீடியோ வெளியில் வந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பல 100 கோடி ரூபா வாங்குறவனுக்கு நீங்கள் அவங்க வீடியோ படம் வெளியே வராமல் எத்தனையோ இன்றைக்கி வியாபாரம் நடந்துட்டு இருக்குது. இதை நீங்கள் எங்கே பண்ணுறீங்க சொல்லுங்கள்? இன்றைக்கி முதலமைச்சர் கையில் உள்ளாட்சித்துறை நிர்வாகம் இருக்குது. உள்ளாட்சித்துறை நிர்வாகத்துக்கு அரசு செயலர் யார்? அரசு துறை இயக்குனர் யார்? சென்னை கார்பரேஷன் கமிஷனர் யார்? இதில் ஒன்றாவது முதலமைச்சர் இங்கே என்ன நடக்குன்னு பார்த்தாரா? இல்லை. ஏன் பார்த்தாரன்னா, ஊழல் என்பதுடைய ஸ்பைனல் கார்டே முதுகு தண்டு எப்படி மனிதனுக்கு முக்கியமோ ஊழலுடைய சாம்ராஜ்யமே உள்ளாட்சித்துறை தான். அப்போ உள்ளாட்சித்துறை தான் சார் எல்லா கட்டமும் பணம் ரோலிங் வரக்கூடிய இடம் தான். அந்த இடத்துல வந்து இன்றைக்கி அமைச்சர் பதவி போட முதலமைச்சர் கையில் வச்சுருக்காரு. முதலமைச்சர் அந்த நிர்வாகத்துக்குள்ளே அந்த ஊராட்சி, பேராட்சி, ஊராட்சி புசியானந்த பார்க்குறாரு. பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் எவ்வளோ சம்பவம் நடக்குன்னு பாருங்கள். நேற்றுக்கு சென்னை கார்பரேஷனில் 6 அதிகாரியை ஊழல் பண்ணாங்கன்னு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த பாருங்கள், ஆர்டர் காப்பியை பாருங்கள். ஆனால் இதே ஆர்டர் காப்பியில் இல்லை திமுக ஆளுங்கட்சி நீங்க தான் சார், ஆளுங்கட்சி நீங்க தானே சார். நீங்க இந்த பாருங்க, சென்னை மாநகராட்சியில் 6 அதிகாரிகள் ஊழல் செய்தாங்கன்னு அவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாநகராட்சியில் பார்த்தீங்களா, அதே மாநகராட்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, 3/5/2005 குமரகுருபுரம் கமிஷனர் இருக்கும்போது BRR பஸ் ரூட்டு சாலை பணிகள் இதில் பண்ண உதவி செயற்பாளரை ஊழல் பண்ணாங்கன்னு சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அந்த சஸ்பெண்ட் பண்ணாதான் 2 நாளில் ரீவோக் பண்ணி இன்றைக்கி அவங்களுக்கு உயர் பதவி கொடுத்து அழகு பார்க்குறது இதே ஆணையர் தான், இதே மாநகராட்சி தான். எப்படி வருது பாருங்கள். ஆகவே இந்த துறையை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் கையில் இந்த நிர்வாகர்கள் பாருங்கள். சென்னை மாநகராட்சியில் ஒரு மண்டலத்தில் ஒரு அதிகாரி அறையில் பீர் பாட்டிலும் தண்ணி பாட்டிலும் வச்சு விஜிலன்ஸ் ரெய்டு பண்ணால் காப்பியை பாருங்கள். அவரை இன்ன வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணல. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தாவேக ஆட்சியில் பேராட்சி, நகராட்சி, மாநகராட்சியில் போட்டால் ஆர்டர் காப்பி, டிரான்ஸ்ஃபரு, பணி உயர்வு, பதவிகள் இதெல்லாம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க எங்கிட்ட தெரியும் சார். வந்து இதெல்லாம் முதலமைச்சர் சொல்லிக் கொள்கிறோம். ஏன்னா முதலமைச்சர் உண்மையிலே மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இந்த உள்ளாட்சித்துறை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய துறைகளில் நீங்கள் போட்டிருக்க அதிகாரிகள் உங்களை நம்பிக்கையை நினைக்கின்றீர்களே, அந்த அதிகாரிகள் நேர்மையானவர்களா, வாய்மையானவர்களா? கடந்த முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கான்வாயில் சென்று பயணித்தவர்கள்லாம் இன்று உங்களுடைய அதிகாரியாக உட்கார்ந்து கொண்டால் எப்படி தீர்ப்பு கிடைக்கும்? அவர் சொல்லுகின்றார், நான் ஒரு சாதாரண தொண்டன்,
நான் இன்னும் கஷ்டப்படுறேன். ஆகவே அது கைது என்பது உங்களுடைய நிலைப்படி. ஆனால் நீங்கள் வந்து யாரை பிடிக்கிறீங்க? காணாங்காத்தா மீனையும் நீங்கள் காரப்பொடியையும் ஒரு பண்ணா மீனையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ண என்ன சார் தான் சொல்லுங்கள்? நீங்கள் பிடிக்க வேண்டிய திமிங்கலத்தை, நீங்கள் பிடிக்க வேண்டிய முதலையை அவர்களெல்லாம் விட்டு ஏதோ 5 ரூபா 10 ரூபா அதை போய் பெருசாக பிடிச்சு சாதிப்பது சாதனை அல்ல. மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்றால் கடந்த ஆட்சியிலே திமுக அதிமுக வீட்டுக்கு காரணம் உள்ளாட்சித்துறையில் நடந்த ஊழல் தான். அதே ஊழல் நிர்வாகத்தை நீங்கள் தன் கைவசம் இருக்க வேண்டும், நிர்வாகம் சிறப்பாக நடக்க வேண்டும், உங்களுடைய எண்ணம். எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. காரணம் என்னவென்றால் இந்த கடந்த 25 ஆண்டு காலமாக இதே தினமலர் பத்திரிகை எவ்வளோ ஊழல்களை அம்பலப்படுத்தினீர்கள், எவ்வளோ விஜிலன்ஸ் நீங்கள் வெளிப்படுத்தினீங்க. ஆகவே தினமலருக்கு இல்லாத அக்கறையா யாருக்கும் இருக்கின்றது. ஆனால் அந்த நேரத்தில் நாங்களும் இதை மேற்கோள் காட்டுகின்றோம். ஆகவே முதலமைச்சர் கைவசம் வைத்துள்ள இந்த நகராட்சி நிர்வாகத்தில் உங்களுக்கு ஒப்பீனியன் சொல்லக்கூடிய, உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய உயர் அதிகாரிகள் நேர்மையானவர்களா, தூய்மையானவர்களா, தமிழக அரசின் வாயுமையை வெல்லும் என்ற முத்திரைக்கு கட்டுப்பட்டவர்களா? எல்லாம் இல்லை இல்லை இல்லைங்களால் 1000 பதில் சொல்லுவோம். தொடர்ந்து பேசலாம் சார். சாகுல், இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் ஒரு லஞ்சமற்ற ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதில் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறாரு. ஆனாலும் கூட இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தினா, முக்கியமாக அந்த துறையில் இருக்கிற பெரிய பெரிய அதிகாரிகளிலிருந்து மற்ற விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு, அது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கு. அதை சரி செய்யாமல் மற்றவற்றை சரி செய்ய முடியாது அப்படிங்கிறாரு. அது ரொம்ப சரியா தானே இருக்கு. இப்போ டார்கெட் த டாப் அப்படிங்கறதான ஒரு நிர்வாகத்தில் முக்கியமான விஷயமா இருக்கு. துரைராஜ், இப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு எதுக்காக இப்ப எங்களுடைய அமைச்சர்கள்லாம் தூயவான்கள், இது வரைக்கும் இந்த ஆட்சி தொடங்கினதுல இருந்து எல்லாமே ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்குன்னு முதலமைச்சர் இன்னைக்கு தன்னை கட்டியம் கூறுறதுக்காகவோ தன்னை புரபகண்டா படுத்திக்கிறதுக்காகவோ அமைச்சர்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காக கூட்டம் போடல. இன்னைக்கு போடப்பட்ட அமைச்சரவை கூட்டம்ன்றது எச்சரிக்கை கூட்டம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப அவருடைய நாலேஜுக்கு வந்ததுனாலதானே இப்ப யாரேனும் தவறு செய்தால்ன்ற பேச்சு எங்க வருது? தவறு செய்யக்கூடும் என்கின்ற தகவல்கள் அவருக்கு வர்றதுனாலதான் எச்சரிக்கை விடுறாரு. நீங்க எனக்கு நெருக்கமானவரா இருக்கலாம், தொடர்ந்து என்னோட பயணித்தவரா இருக்கலாம், நீண்ட காலம் எனக்கு தெரிந்தவரா இருக்கலாம், என் இதயத்தில் இடம் பிடித்தவரா கூட இருக்கலாம். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. ஆனா எனக்கு மக்கள் தான் முக்கியம். இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க. இன்றைக்கு ஆட்சித்துறையில உங்களுக்கு நல்லா தெரியும், பத்திரிகையும் ஒரு முக்கியமான தூண் தான். ஆட்சித்துறையில அதிகாரிகள் ஒரு முக்கியமான தூண்கள், அரசியல்வாதி ஒரு முக்கியமான தூண். இப்படி ஆட்சித்துறையினுடைய 4 தூண்களா இருக்கக்கூடிய நிதி, அரசு துறை மற்றும் பத்திரிகை துறை, அரசியல்வாதிகள், இந்த 4 துறைகள்ல ரொம்ப முக்கியமா பத்திரிகை துறையில இன்னைக்கு நீங்க ஒரு நேர்மையான சில முன்னெடுப்புகளை எடுக்கிறீங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அது போல முன்னெடுப்புகளை எடுக்கக்கூடிய பத்திரிகைகள் எத்தனை இருக்கு? ஒரு சார்பா என்னைக்கு பேச வேணாம். நான் என்ன சொல்றேன்னா, மாண்புமிகு எங்களுடைய தலைவர் தளபதி மரியாதைக்குரிய முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் சார்பா நீங்க பேச வேணாம். நியாயம் என்ன, தர்மம் என்ன, உண்மை என்னன்றதை நான் ஒரு விதத்துல நான் ராமனுடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறேன். இந்த மாதிரிலாம் இருக்குது, சரி செஞ்சுக்கன்னு சொல்றாங்க இல்லையா? சரி, உண்மையிலே தரவுகள் இருந்தால், உண்மையிலே நியாயப்படி அதுல உண்மை இருக்குமே. ஆனால் ஒண்ணுமில்லைங்க, மரியாதைக்குரிய லஞ்ச ஒழிப்பு துறையில அருண் ஐபிஎஸ் அவர்களை போடுறாங்க. போட்டு ரொம்ப குறுகிய காலத்திலேயே எடுக்கிறாங்க. எடுத்துட்டு மகேஸ்வரி அவர்களை போடுறாங்க. என்ன காரணம்? அப்ப அவங்களுக்கு ஏதோ அதனுடைய ஒரு விஷயத்துல, அவருடைய நடைமுறையில, அவருடைய செயல்பாடுகள்ல ஏதோ அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது காட்டுதா இல்லையா? அது சவுக்கு சங்கர் சொன்னாங்களா, இல்ல ஒரு பத்திரிகையில வந்ததா, அல்லது உளவுத்துறை சொல்லிச்சா, மற்றவர்கள் சொன்னாங்களா, இன்னொருத்தர் சொன்னாங்களான்றது முக்கியம் இல்ல. எப்பவுமே என்னன்னா, ஒரு ஆட்சிக்கட்டினுடைய தலைவன் நேர்மையோடு உண்மையோடு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று உளப்பூர்வமா நினைப்பது என்பதே தமிழ்நாட்டுல ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குறிஞ்சி மலரை போல, அத்தி பூத்ததை போல, ஒரு வாராது வந்த மாமணியை போல தமிழகத்தினுடைய முதல்வர், மாண்புமிகு தலைவர், எங்களுடைய தலைவர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் இருக்கிறார் என்பதுதானே உண்மை. நான் என்ன சொல்றேன், இப்ப ராமன் அவர்களும் மனசாட்சியை தொட்டு பார்க்கட்டும். இங்க இருக்கக்கூடிய பொது நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் மனசாட்சியை தொட்டு நான் கேட்கின்றேன். உங்க மனசாட்சிக்கு தெரியுதா? ஒரு மனிதன் வாராது வந்த மாமணியாக மனசாட்சியோடு இந்த மக்களுக்கு ஏதாவது உளப்பூர்வமாக நன்மை செய்ய வேண்டும், ஊழலற்ற ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்ற நினைப்போடு, சர்வ நிச்சயத்தோடு, உளப்பூர்வமாக இப்படி செஞ்சு நம்ம பேர் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவன், சர்வ வீரர் காமராஜருக்கு பிறகு, புரட்சி தலைவருக்கு பிறகு, பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு நமக்கு ஒரு தொகை கிடைச்சிருக்காங்கன்றது விஷயம் இல்லையா?
நாம என்ன செய்யணும்? ஜனநாயகத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய பத்திரிகைகள் அவரை தாங்கி பிடிக்க வேண்டும். அதே போல ஜனநாயகத்தின் தூண்களாக இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் கடந்த காலத்தை மறந்து. சாகுல், நீங்க விஜய பாராட்டுறீங்க, நல்ல விஷயம்தான். ஆனாலும் என்னோட கேள்வி என்னவாக இருந்ததுன்னா, இங்க நடக்கிற ஊழல்களை நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கீங்க, நிறைய ரெய்டுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட அவர்கள் மீதான நடவடிக்கைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இல்லை. அதே போல ஏற்கனவே திமுக அரசில் இருந்த அதிகாரிகள் முக்கிய பதவிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது ஏற்கனவே ஊழல் குற்றச்சாட்டுகளும் அதிகார துஷ்பிரயோகங்களும் இருந்த அதிகாரிகள். அப்ப திமுக தீய சக்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க தூய சக்தின்னு சொல்றீங்க. அப்ப தூய சக்திக்கு எதற்காக தீய சக்திகளின் அதிகாரிகள் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதாவது அதிகாரிகளை பொறுத்தவரை அரசியல் சார்பற்றவர்களாக தான் இருக்கணும். அதுதான் நியாயம், தர்மம். ஆனால் அப்படி இருப்பதில்லை, அதுதான் யதார்த்தம். ரெண்டையுமே நான் ஒப்புக்கிறேனே. அப்படிதான் இருக்கணும்ன்றதான் நியாய தர்மம். அப்படி இருப்பதில்லை என்பதுதான் யதார்த்தம். உணர்ந்து கொண்டு நேர்மையான அதிகாரிகளை நியமிக்க வேண்டியது அடிப்படை மட்டுமல்ல, அவசரமும் கூட தானே. உண்மை. தெரியும், நீங்க சொன்னது மாதிரியே அதிமுக திமுக மாறி மாறி வந்துட்டு இது ஒரு வரலாற்று முடிவாக மாறி இருக்கிறது. அப்படிங்கிற பட்சத்துல ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் தொடர்ந்து இருக்காங்க, ஆனா அமைச்சர்கள் புதிதாக பதவியேற்று இருக்காங்க. அப்ப தவறான அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா அவர்கள் தவறான வழிகாட்டுதலுக்கு இட்டு போவாங்க. அது அமைச்சர்களுக்கும் அரசுக்கும் அவப்பெயரை ஏற்படுத்தும். அப்படி இருக்கப்ப அந்த அதிகாரிகளை நீக்கிட்டு நீங்க புதிய அதிகாரிகளை, நேர்மையான அதிகாரிகளை நியமிக்கிறதான உங்களோட நோக்கம் சரியாக இருக்கும் மக்கள் நம்புவாங்க. இப்ப நாம பேசிக்கிட்டு இருக்கோமே, இந்த டிபேட் கூட, இந்த துரைராஜனுடைய கருத்துக்கள் கூட, இந்த ராமனுடைய கருத்துக்கள் கூட, நாம் விவாதிக்கக்கூடிய விஷயங்களை கூட முதலமைச்சருடைய அறிவுக்கு எட்டி முதலமைச்சருக்கு எடுத்து செல்லப்பட்டு நிச்சயமா அதில் கூட மாற்றம் வரலாம், நாளைக்கே கூட அதுக்கு ஒரு அறிவிப்பாக வரலாம் என்று நம்புவோம். ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க சொல்வது நியாயம் தாங்க. நான் எப்பவுமே மனசாட்சியோடு பேசுபவன், மனதோடு மட்டுமல்ல மனசாட்சியோடு பேசுபவன். நான் என்ன சொல்றேன்னா, நிச்சயமாக அதிகாரிகள் மட்டத்திலே இரண்டு விதமான ஆட்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் தான் ஏற்றுக்கொண்ட பதவிக்கும் கண்ணியத்தையும் நேர்மையையும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அதிகாரிகளும், இல்ல அதை பற்றி எதுவே கவலை இல்லை, தான் வாழ்ந்தால் போதும், இந்த நாடென்ன மக்கள் என்ன நினைக்கக்கூடிய அதிகாரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடும் இருக்கிறது. அப்ப இவைகளை தளபதி, மரியாதைக்குரிய தலைவர், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து இப்ப இந்த துரைராஜ் சொன்ன கருத்துக்களை கூட செவிமடுத்து நாளை இது கூட ஒரு அறிக்கையாக அல்லது இதற்கு கூட களை எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்ன, எந்தெந்த துறையிலே அப்படி இருக்கிறார்கள் என்பதை அலசி ஆராய்ந்து அவர்களை முறைப்படுத்த அல்லது அவர்களை மாற்ற. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சமீப காலமா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற காலம் தொட்டு இந்த அதிகாரிகள் மாற்றம் என்பது ரொம்ப பக்கமா நடந்துகிட்டு இருக்கு. இது போன்ற IAS அதிகாரிகளுடைய மாற்றம் இவ்வளவு பக்கமா தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்ததில்லை. ஆனால் இருப்பதற்கு காரணம் என்னன்னா, ஆட்சிக்கு அவர் புதிது, அரசியல்வாதி என்கின்ற அவதாரம் அவருக்கு புதிது, முதலமைச்சர் என்கின்ற பதவி புதிது, அதனுடைய செயல்பாடுகள் என்பது புதிது. இவற்றை கவனமாக உணர்ந்து ஒருவேளை ஏதாவது ஆரம்ப கட்டத்தில் யாராவது ஒருவர் சொல்லியோ அல்லது மற்றவர்கள் ஆலோசனையின் பேரிலே ஒரு நடவடிக்கை எடுத்தா கூட அவர் அதை தீர ஆராய்ந்து மீண்டும் அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் படைத்தவராக இருக்கிறார். அவர் உணர்ச்சியின்பால் எடுத்த ரத்தன் பண்டிட் அவர்களுடைய பதவி நியமனத்தை கூட சுட்டிக்காட்டிய பொழுது சரி என ஒப்புக்கொண்டு அந்த பதவி நியமனத்தை ரத்து செய்யக்கூடிய பெருந்தன்மை மனம் படைத்தவர் தான் நம்முடைய முதல்வர். இதையெல்லாம் ஒரு படி மேலே போய் இப்ப அருண் IPS அவர்களுடைய இந்த பணி மாற்றம் கூட அவர் தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு வருகிறார். ஒரு முதலமைச்சராக இவ்வளவு சீக்கிரமாக தன்னை சுய பரிசோதனை செய்து கொண்டு ஏதாவது ஒரு இடத்தில் தவறு நடந்திருந்தால் உடனே அதை சரி செய்து கொள்ளக்கூடிய பக்குவம் படைத்திருக்கிறார். பத்திரிகை, உங்களை போன்ற பத்திரிகைகள் சுட்டி இன்னும் குறிப்பிட்டு அதிகாரிகளுடைய, ஏன் நமக்கு என்ன பயம் இருக்கு? நமக்கு மடியில கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. துரைராஜ், ஒரு அதிகாரி தவறு செய்தால் தினமலர் வெளியே கொண்டு வாருங்கள், அந்த முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து சொல்லுவோம். அது அவர்கள் மாற்றம். நம்ம எல்லாருமே, நீங்களோ துரைராஜோ ராமனோ மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சா அதைத்தானே செய்ய போறா. நமக்கு என்னங்க இருக்கு? என் வீட்டுக்கு எது தேவைனா இருக்கு. சாகுல், தொடர்ந்து பேசுவோம். உங்க கேள்வியை தான் நான் ராமனுக்கு வைக்க விரும்புறேன். அவர் முக்கியமான ஒரு பாயிண்ட டச் பண்ணியிருக்காரு.
அரசு அமைந்த பிறகு எத்தனை மாற்றங்களை அரசு எடுத்துட்டு வந்துட்டு இருக்குன்னு பார்க்குறோம். அவர் சொன்னாத விஷயங்கள் கூட ஒன்று இருக்கு. போக்குவரத்து துறையில இருக்கிற அந்த அலுவலகங்களில் எத்தனை ரைடுகள் நடந்திருக்கு, பத்திரப்பதிவு துறையில எவ்வளோ ரைடு நடந்திருக்கு, எத்தனை இடங்கள்ல லஞ்ச பணம் கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த குறுகிய காலத்துல நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அரசு அதிகாரிகள் தொடர்ந்து மாத்திக்கிட்டே இருக்காங்க. எது எங்க சரி வரும் அப்படின்னு பார்த்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், உள்ளாட்சி நிர்வாகத்தை நீங்க ரொம்ப நுட்பமா ஆராயிறவர். உங்களுக்கு தெரியும் எந்தெந்த துறைகள்ல யார் யார் ஊடுருவிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். உங்களுக்கு வேணா 100% எங்கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு யார் எந்த அதிகாரி எப்படியான நிலைப்பாடை கொண்டவர், அவருக்கு என்ன உள்நோக்கம் இருக்கிறது, எப்படியானவர்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இப்ப வந்த 2 மாதத்துக்குள்ளே எல்லாரையும் மாத்திட்டா அமைச்சர்களும் புதிது, ஆட்சியாளர்களும் புதிது, அதிகாரிகளும் புதிதுன்னா எப்படி சார் இந்த அரசு இயந்திரம் நடக்கும்? அதுக்குள்ள நீங்க இவ்வளவு அவசரப்படலாம்? திமுக ஆட்சிக்கு வந்து 2021 பொருளாதார கமிட்டின்னு ஒரு கமிட்டியாக போட்டாங்க. அடுத்து சென்னை மாநகராட்சியில் அதிமுக ஆட்சி நடந்த மழைநீர் கால்வாய் இதெல்லாம் ஊழல்னு சொல்லிட்டு அது ஒரு கமிட்டி போட்டு அதை எதிர்காலத்தில் மழை வந்தால் தடையின்றி ஆற்றுல கடலில் கலக்கிறதுக்கான நிலைப்பாடு இறையன்பவருடைய அண்ணனான திருப்புகழ் ஒரு கமிட்டியில் போட்டாங்க. ஆனால் எந்த கமிட்டியாவது எந்த இதாக அவங்க நடைமுறைப்படுத்தினாங்களே இல்லை. அதுபோல் மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம நல்லுள்ளம் கொண்டவர்களே ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன செய்தா எப்படி இந்த மக்களுக்கு வாழ்வாதாரத்தை கட்டமைப்பு இருக்க முடியும், எங்களோட ஆட்சி நல்ல ஆட்சி, இது மக்களுக்கான ஆட்சி, நீங்கள் உங்கள் கருத்துக்களை கூடுங்கள் ஒரு நிலைப்பாடு உருவாக்கி அதுக்கு ஒரு நிலைப்பாடு உருவாக்கணும் ஒரு கமிட்டி நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு தெரியும் இந்த கேள்வி கேட்டு மக்களோட கருத்துக்களை எடுத்து இல்லை அந்த துறையில் இருக்கிற உங்களை மாதிரியான ஆட்களோட கருத்துக்களை எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுனா முதல்ல அந்த துறை என்பது முழுவதுமாக தன்னுடைய அரசு இல்ல சார், இல்ல நீங்க சொல்ற கட்டுப்பாட்டு நீங்க சொல்ற அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு சார். உங்களுக்கு தெரியும் சார், முதலமைச்சரை சுத்தி இருக்கிற சில நண்பர்களை வைத்து பல உயர் அதிகாரிகள் தங்களுக்கு நல்ல பதவி இன்னைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க புரிஞ்சுடுங்க. இது வந்து ஆந்திரா வழியாக பல உயர் அதிகாரிகள் இன்னைக்கு வந்து கட்டமைச்சு இருக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம், அறநிலையத்துறை ஆணையராக குமரகுருபர் இருந்தார், சேகர்பாபு அமைச்சர். அந்த துறையில் கோயில்களில் மிஷின் அடிக்கிற அந்த டிக்கெட் மிஷின் அடிக்கிறது யார், அதில் நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை. அந்த நகையை உருக்குனது யார், பண்டை அடித்தது யார், இதெல்லாம் ஒரு இன்றைக்கி அவசரமாக வணிக வரித்துறைக்கும் அறநிலையத்துறைக்கும் இன்றைக்கி செக்ரட்டரியாக யார் இருக்கா தெரியுமா? குமரகுருபர் உட்காந்துருக்காரு. ஏன் பழனி கோவிலில் 100 கோடி ரூபா அந்த வித்தது யார், வாங்கினது யார்? அப்போ நீங்கள் ஒரே ஒரு நாளைக்கு உட்காந்துட்டா அந்த அந்த சர்ப்ரைஸரை மட்டும் நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறீங்களே, இதுக்கு ரிமோட் பண்ணுறது யாராவது வெளியில் கொண்டுறீங்களா? அப்போ அந்த இணை ஆணையர் அடிஷனல் டைரக்டராக பெர்மிஷன் போட்டு நீங்கள் ஆர்வம் தப்ப விட்டீங்க. அப்போ இதெல்லாம் நாங்கள் சுட்டி காட்டுறோம்ல. ஊடகம் என்பது காலத்தின் கண்ணாடி என்பது நான் சொல்ல கலைஞர் சொன்னார். அதில் உங்கள் முகத்தை பார்க்குறோங்க பண்ணுறேன். நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, இப்போ ஆட்சியில் வந்திருக்கீங்க, 2 மாதம் தான் ஆகுது. ஸோ ஒரு எழுத்தாளர் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு சவுக்கு சங்க கருத்தை சொல்கிறான்னா அவர் ஒன்றும் சும்மா சொல்லலை, எல்லாருக்கும் ஒரு கருத்துக்கள் இருக்குது, எங்களுக்கு சோர்ஸ் நிறைய வரும். அது பிறகு அதிகாரிகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சார், இன்றைக்கி முதலமைச்சர் இருக்கிற சில அதிகாரிகள் அடுத்த சீஃப் செக்ரட்டரி நம்ம எப்படி ஆகலாம், இயக்குனர் நினைக்கிறாங்க அடுத்த மாஸ்டர் செக்ரட்டரி நம்ம எப்படி ஆகலாம், கமிஷனர் நினைக்கிற அடுத்தது டைரக்டர் எப்படி ஆகலாம், இப்படி ஒரு எண்ணத்தில் அங்கே இருக்கிறாங்களே தவிர்த்து தங்களை நலனை வளப்படுத்த வேண்டும் என்பதை தவிர்த்து ஆட்சியையும் இந்த ஆட்சியுடைய கட்டமைப்பையும் வளப்படுத்த வேண்டும் எண்ணம் உங்கள்கிட்ட இல்லாமல் போது எப்படி நீங்கள் பண்ண முடியும்? 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வரக்கூடிய ஐஎஸ் அதிகாரிகள் ஆட்சிக்கும் மக்களுக்கும் பாலமாக இருந்து திட்டங்களை வழிவகுத்தாங்க. இன்றைக்கி புதுசாக வரக்கூடிய ஐஎஸ் அதிகாரிகள் 90% ஆண்டுக்கு 100 கோடி சம்பாரிச்சு எப்படி டெவலப்மெண்ட் பண்ணுறாங்க. எத்தனை மாராட்சி நீங்கள் அதிகாரியை மாற்றிருக்கீங்க? பல அதிகாரிகள் நல்ல வெல் செட்டில் ஆகி அழகாக போயிட்டு இருக்கிறாங்க சார், அவ்வளோ அழகாக சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இதில் முதலமைச்சர் பார்வை கொண்டு போனோமா வேண்டாமா? ஏன் கொண்டு போக மாட்டாங்கிறாங்க? எதுக்கு கொண்டு போக மாட்டாங்கன்னா அதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது சார். நீங்கள் இதே கேள்விகளை முன்ன கேட்டிருக்கீங்க, அது நியாயமாக இருக்கு. ஆமாம், 2 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ள எவ்வளோ விஷயம் சார். 2 மாதம் ஆகுனா சொல்லவர் யார் கேட்பவர் யாருன்னு ஒரு நிலைப்பாடு இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிற அதிகாரிகள், உங்களுக்கு லீகல் அட்வைஸ் கொடுக்குற அதிகாரிகள் தரமான தகவலை உங்களுக்கு கொடுக்கின்றார்களா? நான் என்ன சொல்கிறேன் என்றால், முதலமைச்சரின் கையில் தான் உள்ளாட்சி நிர்வாகம் உள்ளது. அந்த உள்ளாட்சி தான் ஒரு மனிதனுக்கு முக்கியத்துவமான ஸ்பைனல் கார்டு. அந்த கார்டில் ஓட்டைகளும் ஒடிசலும் இருந்தால் எப்படி நிர்வாகம் பண்ண முடியும்னு சொல்லுங்க. 60 வருடத்திற்கு மேலாக இருந்த இந்த குளறுபடிகளை வெறும் 60 நாள்ல சரி பண்ணணும்னு நினைக்கிறது சார் என்ன சார் இது? அதெல்லாம் சார் ஒரு விஷயம் சார், மனம் இருந்து சார், நீங்கள் ஒரு விஷயம் சார், இன்னைக்கு மத்திய அரசு உங்களோட ஒத்துழைக்க தயாராக இருக்குது. மத்திய அரசு உங்களோட எல்லா வகையிலும் ஒத்துழைக்க தயாராகிறது. மத்திய அரசு இந்த ஆட்சியால் பல பெனிஃபிட்டான ஒரு நிலைப்பாடு இருக்கிறாங்க. அதில் அவங்களும் அதை பற்றி கண்டுக்கிட கிடையாது. காரணம் மத்தியில் வந்து இந்த ஆட்சி தொடர ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2வது இன்னைக்கு முற்றிலுமான புதிய அதிகாரிகளை நியமிச்சாங்கன்னா அரசு இயந்திரம் இல்லை அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. அப்படிலாம் சார் நீங்கள் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. சரி அப்படிலாம் சொல்லாதீங்க சார். வந்து நீங்கள் கடந்த திமுக ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் எத்தனை மாவட்ட கலெக்டர்கள் 5 கோடி கொடுத்து போனாங்க தெரியுமா? எத்தனை மாநகராட்சி ஆணையர் 5 கோடி லஞ்சம் கொடுத்து போனாங்க தெரியுமா? இந்த ஆட்சி வந்த பிறகு லஞ்சம் இல்லை.
நல்லா புரிஞ்சுக்கேன். இந்த ஆட்சி முதலமைச்சர் சொல்கிறாரு, எனக்கு பணம் தேவையில்லை, நான் சினிமாவுக்கு போனால் 200 கோடி சம்பாதிப்பேன். இங்கே ஒரே ஒரு பவர் சென்டர், அது விஜய் சென்டர் தான். கடந்த ஆட்சி போல் 8 சென்டர் 10 சென்டர் வந்து சொட்டு வச்சு நான் ஆரம்பிக்கலன்னு சொன்னார். இது ஏற்புடையது, நாங்களும் எழுத்தாளர் ஏற்றுக்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு பதவியில் வந்த பிறகு உங்களுக்குள்ளே இருக்கிற சில கருப்பாடுகளை களையெடுங்கள் தான் சொல்கிறேன். உங்கள்கிட்ட நடித்து கொண்டிருக்கின்றார்கள். முதலமைச்சரிடம் சில உயர் அதிகாரிகள் தங்களுக்கு பதவியை தக்க வைக்கிறதுக்கு, தங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் செய்வதற்கு நடித்து கொண்டிருந்தால், அப்போ இங்கே இருக்கிற உள்ளே இருக்கிற கருப்பாடுகளை வளரப்பட்டுவது யார்? அது நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டில் சார், இன்னைக்கு கடந்த 15 ஆண்டுகளில் இன்னைக்கு என்ன சொன்னீங்க? கடந்த ஆட்சியில் அந்த ஊழலை அம்பலப்படுத்தின, கல்வித்துறையில் ஊழல் கண்டுபிடிக்கிறீங்க. எவ்வளோ ஊழலை கண்டுபிடிச்சி பிடி அரசோகமல் கூட பலர் குண்டாஸில் நீங்கள் போட்டீங்க. ஆனால் உள்ளாட்சியில் நடக்கவே இல்லையா? பேராட்சி ஊழல் இல்லையா? நகராட்சியில் ஊழல் இல்லையா? மெட்ரோ இல்லையா? ஏன் கண்டுபிடிக்கல? அப்போ இந்த அதிகாரி உங்களை ஏமாத்துறாங்களா சார்? இந்த அதிகாரி என்ன பண்ணுறாங்க தெரியுமா? உள்ளாட்சித்துறை பராமரிக்க பார்க்கக்கூடிய அதிகாரி என்ன பண்ணுறாங்க? காலிலேருந்து 7 மணிக்கு வான்னு சொல்கிறீங்க, ஆன்லைனில் டெண்டர் போட்டுன்னு சொல்கிறீங்க, ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்போ யாரை நீங்கள் ஏமாத்துறீங்க? அப்போ யாரை நீங்கள் ஏமாத்துறீங்க? முதலமைச்சருக்கு நம்பிக்கை உருவாக்குங்க. உங்களுடைய ஆட்சியிலே, உங்களுடைய நிர்வாகத்தில் கடந்த ஆட்சியிலே நடந்த ஒப்பந்தம் யார்? கான்ட்ராக்டுக்காரங்க யார்? பணிகள் செஞ்சுருக்காங்களா? எவ்வளோ கொள்ளடிச்சுக்கான லிஸ்ட் எடுத்து வெள்ளை இருக்க வெளியிட ஏன் தயாரில்லை? ஏன் இந்த அதிகாரிகள் மௌனமாக இருக்கின்றாங்களா? நீயும் நான் ஒன்று நமக்குள்ளே காட்டி கொடுக்கப்படாது. உமாநாத்தை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டீங்க. இதே உமாநாத் தான் கடந்த திமுக ஆட்சியில் நகராட்சி நிர்வாகத்துக்கு அவர் பார்த்தாரு. ஏன் அவரே வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டீங்க? அருண் அவரே மாற்றினீங்க. அதுக்குள்ளே 4 அதிகாரி பதுங்கி இருக்கிறாங்க. அவங்க தான் திமுகவிலே வந்து முக்கியத்துவம் பண்ணாங்க, அதிமுகவிலே முக்கியத்துவம் கொடுக்காங்க. இன்று உங்களுடைய ஆட்சியை உங்களிடம் ஏமாற்றி தவறான தகவலை கொடுத்து கொண்டு ஊழல்களை ரகசியமாக பாதுகாத்து கொண்டு நோக்கம் என்ன? நாங்கள் சொல்கிறோம், முதலமைச்சருடைய திருக்கரத்தையும் தொடர்ந்து நல்லாட்சி அமைய வேண்டுமானால் இந்த ஊழல் அதிகாரியிடம் களையெடுங்கள் என்றால் நான் சொல்கிறேன். அதை வந்து கண்டிப்பாக சாகுல், ஒரு முக்கியமான கேள்வி, என்னோட இறுதியான கேள்வியாக கூட நான் அதை வைக்கிறேன். இப்போ முதலமைச்சர் அவர்களுக்கு நேர்மையான நிர்வாகம் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது, சரி. அதிகாரிகள் அதற்கு தயாராக இருக்கிறார்களா? முதலமைச்சர் எடுத்திருக்கிற நடவடிக்கைகள் என்ன? நமக்கு மீடியாவில் வர்றது தாண்டி உள்ளுக்குள்ள அதிகாரிகள் எப்படியான விஷயங்கள் பாஸ் பண்ணப்பட்டிருக்கு, அதிகாரப்பூர்வமாக இல்லாமல் கூட வாய்மொழியாக என்ன மாதிரியான நிபந்தனைகளும் கட்டாயங்களும் சொல்லப்பட்டிருக்காங்க? ஒருவேளை நீங்கள் லஞ்சம் வாங்கினால் எப்படியான நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா? அதை அதிகாரிகள் புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்களா? இல்லை நாங்கள் பார்த்துக்கலாங்கிற எண்ணத்தில் இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? ஏன்னா ராமன் வந்து ரொம்ப தெளிவாக கேட்குறாரு, இந்த இடத்தெல்லாம் எடுத்தீங்க, ஆனால் நிறைய இடங்கள்ல இன்னும் அந்த விஷயங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. அப்போ நீங்கள் தெளிவாக இருந்தாலும் நடக்குதுன்னா இங்கே வேற ஏதோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அங்கே இன்னும் போதிய கவனம் முதலமைச்சர் அவர்கள் செலுத்தவில்லைன்னு பார்க்கலாமா? இல்லை வேறு ஏதேனும் சிக்கல்கள் இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கலாமா? மனசாட்சியோடு இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்றால், அதிகாரிகள் வந்து உண்மையில் சரியில்லை தான். அதுல எனக்கு நான் சொல்றதுல எனக்கு பயம் இல்லை. ஏன்னா ஒத்துழைப்பு வந்து இருந்திருந்தால் இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து விமர்சனங்களாக வெளியே வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. இது போன்ற மாற்றங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்பும் இல்லை. அப்படிங்கும் போது இதை முதலமைச்சர் உணர்ந்திருக்கிறார், கடுமையான உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறார்ன்றதை நான் அறிகிறேன். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க இப்ப இருப்பதில் உள்ளதில் யார் நல்லவர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பொதுவாவே ஒரு பொது புத்தி ஒண்ணு அதிகாரிகள் மத்தியில அவங்க வந்து மெத்தன போக்கோடு, அல்லது ஆட்சியாளருக்கு நம்ம ஜால்ரா தட்டிட்டோம்னா, அல்லது அமைச்சர்களை நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டோம்னா ஏதாவது நடக்கும் நினைக்கக்கூடிய அதிகாரிகள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க, இன்னும் எதிர்காலத்துல இருப்பாங்க. எனக்கு அதுல சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம இன்னைக்கு ஒரு புது மெத்தடை எடுத்து போகும் பொழுது, ஒரு புது யுக்தியை முதலமைச்சர் எடுத்து போகும்போது அது கரடு புரடு நிறைந்ததாக தான் இருக்கும், கல்லு முள்ளும் நிறைந்ததாக தான் இருக்கும், கடினமான பாதையா தான் இருக்கும், அது முள்படுக்கையா தான் இருக்கும், மெத்தையா இருக்காதுன்னு மாண்புமிகு முதலமைச்சருக்கும் தெரியும். அப்ப மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அதுக்குதான் இப்ப வந்து என்ன செய்யறதுன்னு அவர் ஒவ்வொரு யுக்திகளா கையாள்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த தலைமைச் செயலகத்துக்கு சரியான நேரத்துக்கு போறதுன்றதே எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு டயத்துக்கு போறதான நினைப்பாங்க. அது வரல. ஒரு முதலமைச்சர் அந்த பிரிமிசஸ்ல ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்காரு, அந்த டயத்துக்கு வராரு. மற்றவங்க டயத்தை கடைபிடிக்கிறாங்கன்னு மட்டும் இல்ல, அந்த ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், அந்த தலைமை அங்க இருக்கும்போது அங்க வாழ ஆட முடியாது. இங்க வந்து அதிகாரிகளுடைய அந்த சாக்கு போக்கான சூழ்நிலைகள், அல்லது அவர்கள் தவறு செய்வதற்காக சில புரோக்கர்கள் உள்ள நுழையிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து தடுக்கப்படும், கண்காணிக்கப்படும், களையப்படும். அதுக்காக முதலமைச்சர் அங்க உள்ள இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது போன்ற வெவ்வேறு நடவடிக்கைகளை இன்னும் வரும் காலங்களில் வெகு விமர்சையாக வெகு ஜனங்களும் பாராட்டக்கூடிய வகையிலே நிச்சயமாக முதலமைச்சர்
நல்ல அதிகாரிகள் துணைவோடு இந்த அதிகாரிகளை களையெடுத்து நல்ல ஒரு நிர்வாகத்திறன் வாய்ந்த மக்கள் நலன் அக்கறை கொண்ட ஊழலற்ற நிர்வாகத்தை படைப்பார் என்பதே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நன்றி சாகுல். சார் ராமன் சார், முக்கியமான கேள்வி. இப்ப அரசாங்கம் ரொம்ப தெளிவா இருக்கிறதா நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த பார்வையை வைக்கிறாரு சாகுல். அப்ப அதிகாரிகளும் இந்த நேர்மையான நிர்வாகத்திற்கு தயாராகிட்டாங்களா? கனத்த மனத்தோடு இருந்தா கூட, மன கஷ்டமா இருந்தா கூட நேர்மையான நிர்வாகம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது நம்புறாங்களா? அப்படிதான் நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்துருக்காங்க. நீங்கள் தயவு செய்து 2011க்கு முன்னால் அந்த எண்ணத்தை நீங்கள் நினைக்கலாம். நேர்மை, வாய்மை, தூய்மை, எளிமை என்று இன்றைக்கி எல்லாருமே தேவை எங்கள் பில்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, ரியல் எஸ்டேட்டில் பண்ணலாமா, என்ஆர்ஐ மூலம் வெளிநாட்டில் பதுக்கலாமா என்ற மனநிலை வந்துடுச்சு. ஆனால் சார், ஆட்சி மாறி இருக்கிறது, அப்போ இங்கே நிர்வாகம் மாறி இருக்கிறது, அரசு மாறி இருக்கிறது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட டெண்டர்கள் கூட கண்டுபிடிச்சு அதை நீக்கியிருக்காங்க, பார்ட்டி பண்டை நிறுத்தியிருக்காங்க, நிறைய ரெய்டு போயிட்டு இருக்கு, தவறு செய்து நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. இப்படியான விஷயங்கள் நடக்கிறப்ப அதிகாரிகளுக்கு கொஞ்சம் கூட சார், நீங்கள் நடவடிக்கை யார் எடுக்கிறீங்க? பண்ணா மீன், காணங்காத்தா மீன், நெத்தலி மீன், காரப்பொடியை பிடிச்சா பிடிக்காதீங்க சார். நீங்கள் பிடிக்க வேண்டியது திமிங்கலத்தை. நீங்கள் பிடிக்க வேண்டியது வந்து முதலையே பிடிக்காம நீங்கள் சும்மா அந்த 5-10 வாங்குறவங்கள போய் பிடிச்சா அது என்ன சார் அர்த்தம் இருக்குது சொல்லுங்கள்? இப்போ நீங்கள் அந்த மாம்பாக்கம் வீரா அவர் ஆல்ரெடி திமுகவில் இருந்தவர். அவர் சுயேட்சா நிலை ஜெயிப்பார் சார். அவ்வளோ மக்கள் சக்தி மிக்கவர். திட்டமிட்டு வரக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தல் அவரை திட்டமிட்டு மிகப்பெரிய சதிவலையில் பின்னப்பட்டவர். ஏனென்றால் அவரும் வீராவும் நானும் வீராவும் பல தொலைக்காட்சியில் விவாதத்தில் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப அதாவது கட்சி ஆரம்பித்த உடனே விஜய் அவர்களுக்கு ஆரம்பித்த உடனே அந்த கட்சியில் அவர் வந்துட்டார். பணத்தை அவ்வளோ செலவு பண்ணக்கூடிய ஆள், செல்வாக்கு மிக்க ஆள். ஆனால் இந்த பணத்தை வச்சு அவர் கப்பல் வாங்கினா முழுக்க இது பெரிய தேர்தலை மையம் கொண்டு அவரை பேரை இமேஜ் மட்டும் இல்லை, அந்த கட்சியை டேமேஜ் பண்ணதுக்கான ஒரு எண்ணம் தான் நான் சொல்ல முடியும். இப்போ நண்பர் சாகுல் பேசினார், அவங்க கட்சிக்காரங்களே ஏத்துக்கிட்டு அவரை நீக்கிட்டாங்க. இல்ல அது இல்ல அது நீக்கினாங்க. இல்ல நீக்கினாங்க சார். இல்ல சார் நீக்கினா. ஆமா சார், வீடியோ தெளிவா இருக்குதே. ஆனால் தியாகியும் இல்லை சார். அப்ப நான் சொல்றேன், அப்ப நீங்க 100 கோடி வாங்குறமே அப்ப உத்தமனா சொல்லுங்க? இது ஒரு வீடியோ வந்து நீங்க பண்றீங்க, ரைட்? அது உங்களுடைய நிலைப்பாடு. இப்போ நண்பர் சாகுல மாதிரி ஆட்களுக்கு நீங்க உண்மையிலே அவர் மக்கள் பிரதிநிதியாக கொடுக்கப்படுறது நல்ல சிறப்பாக செயல்படும். ஏன்னா அவருடைய மனசுல எவ்வளவு சிந்தனை இருக்கு பாத்தீங்களா? ஊழலை ஒழிக்க வேண்டும். நான் 30 வருஷமா போராடுறேன் இதுக்காக. ஆனா அவர் 30 வருஷமா போராடுறீங்க, நிறைய உள்ளாட்சியில நிறைய டீடைல் எடுக்கிறீங்க. ஆமா, இந்த அதனாலதான் இவ்வளவு டீடைல்ஸ் கொடுத்துறேன். இந்த தாவேக ஆட்சியில போட ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் ராமனை புதிதாக தெரியாது எனக்கு, பழசா தெரியும் எனக்கு. ஆனா இவ்வளவு பண்ணிட்டு வீராக்கு போய் சப்போர்ட் பண்றீங்க சார். வீராக்கு சப்போர்ட் தான் சொல்லுங்க சார். சார் அவர் அதாவது ஒரு சார் மாட்டாத வரைக்கும் தான் மாட்டினால் திருடன், மாட்டாத வரைக்கும் தலைவன். அவருக்கு நேரஞ்சரில் மாட்டிக்கிட்டார். இதை விட மோசமான இதெல்லாம் நிறைய இருக்குது சார். அவர் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு. வீடியோ வந்தது உண்மைதான், அதுக்கு நான் எப்படி வாங்கினேன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா பொலிட்டிக்கலில் இது பொதுமக்கள் மத்தியில் பேர் கெட்டு போயிருந்தது. உடனடியாக நடவடிக்கை எடுத்ததும் பாராட்டத்தக்க தான், குற்றம் ஏறுதலும் பாராட்டக்க தான். ஆனால் இதை விட திமிங்கலங்கள்லாம் விட்டு வச்சுட்டு இருக்கிறீங்களே, என்னுடைய ஆதங்கம். அதை தான் சொல்கிறேன். நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.